குடிமக்கள் அனைவருக்குமே வணக்கம். 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவருக்குமே பாத்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்றை இப்போ மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் நாங்க சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க இப்பதான் முதல் முறையா TJ8 தமிழ் சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம சேனல்ல அடுத்தடுத்து போடக்கூடிய புதிய தகவல்கள் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்கு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்தியாவில் வரும் 2047 ஆண்டுக்குள் முதியவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்த நிலையில தான் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை மத்திய அரசு வழங்குறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க. பெற்றோரை கவனித்துக் கொள்வது பிள்ளைகளின் பொறுப்பு. ஆனால் இன்று பலர் வயதான பெற்றோரை பற்றி கவலைப்படுவதில்லை. அத்தகைய நேரத்தில் அவர்கள் ஆதரவற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். இதை மனதில் வைத்து மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு ஏற்ற ஆரோக்கிய வாழ்வுடன் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குவதற்காக மத்திய அரசு ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னா அடல் வயோ அப்யுதய் யோஜனா தாங்க. அடல் வயோ அப்யுதய் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை மத்திய அரசு இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரு திட்டத்தின் மூலமா முதியோர்களை மத்திய அரசு ஆதரிக்கிறாங்க. இது அவர்களுக்கு சுகாதார சேவைகளையும் வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கு என்னென்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உணவு, சுகாதார சேவைகள், பொழுதுபோக்கு சேவைகள் மற்றும் சமூக சேவைகள் வழங்கப்படுகின்றன. நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. நாட்டில் உள்ள முதியோர்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவது மட்டுமின்றி முதியோர் இல்லங்களை மேம்படுத்தவும் வயோஸ்ரீ யோஜனா திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு கண்ணாடி, வாக்கிங் ஸ்டிக், காது கேட்கும் கருவி இது போன்ற உபகரணங்களை வழங்கவும் இந்த தொகை செலவிடப்படும். அடல் வயோ அப்யுதய் யோஜனா திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலத்திலும் இந்த திட்டத்தின் கீழ் முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும். நாட்டில் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் முதியோர் சிகிச்சைக்காக பராமரிப்பு மையங்கள் நிறுவப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துல நீங்க பயன்பெற விரும்புனீங்க அப்படின்னா இந்த திட்டத்திற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னா இதற்கு நீங்க விண்ணப்பிக்க 60 அல்லது அதற்கு மேல் உடையவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு 60 வயது இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விண்ணப்பதாரர் இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதரவற்ற முதியவர்கள், குழந்தைகள் இல்லாத முதியவர்கள், குழந்தைகள் இருந்தால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியுடையவர்கள். இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்கள் வயதான பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா இந்த திட்டத்திற்கு ஆதார் அட்டை, வருமான சான்றிதழ், முகவரி சான்று ஆகிய ஆவணங்கள் தேவை.